CMA Institute வந்துட்டு inter and final ஸ்டூடெண்ட்ஸுக்கான புது SAP ட்ரைனிங் அண்ட் IOTP ட்ரைனிங் ரிலேட்டடான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் ஜூன் 24 எக்ஸாம் எழுதினவங்க எல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சப்மிட் பண்ணலையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். இதுக்கு அடுத்தது இன்டர் SAP ட்ரைனிங் வந்துட்டு இப்போ ஃபிசிக்கல் மோடில் நடக்க போகுது. ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ ஆம் ஆர்த்தி ஃப்ரம் ஷில்பிஸ் அகாடமி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இப்போ ப்ரொஃபஷ்னல் அட்மிட் கார்டு வாங்கி ஜூன் 24 எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க ஒரு சிலர். ஸோ ஃபார் ஃபவுண்டேஷன் நான் என்ன பண்ணணும், என்னோட 10th and 12th மார்க் ஷீட் வந்துட்டு நான் ICMAக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இதோட டியூ டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 8/7/2024 இந்த டேட்டுக்குள்ளே வந்துட்டு நான் சப்மிட் பண்ணணும். இதே வந்துட்டு இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், அதாவது என்னோட 6th செம் அண்ட் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இதை வந்துட்டு நான் ICMAக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது இப்போ நான் ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போவோம். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் IOTP அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னொரு ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங்கும் நம்ம போவோம் இல்லைங்களா. ஸோ இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இது ரெண்டுக்குமே டியூ டேட் என்ன அப்படின்னா 31/7/2024. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் அட்மிட் கார்டு வாங்கி எக்ஸாம் எழுதினவங்க இந்த டியூ டேட்குள்ளே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். சப்போஸ் அப்படி சப்மிட் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு SAP ட்ரைனிங் வந்து ஃபிசிக்கல் மோடில் அந்தந்த ரீஜனல் சாப்டர்ஸில் நடக்க போகிறதா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மெயில் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கூகுள் ஷீட் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து நியூ SAP ட்ரைனிங் அண்ட் IOTP ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இப்போ இன்ஸ்டியூட் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேலி, ERP, ஜோஹோ இது எல்லாமே இருக்க போது இதோட ஹவர்ஸ் இதை யார் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் ஸ்டடீஸ், அதாவது DOS வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு தென் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தனியாக ட்ரைனிங் இருக்க போகுது. இதுக்கு அடுத்தது MS ஆஃபீஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூகுள் டாக்ஸ், சீட்டு, ஸ்லைடர், தென் ஓப்பன் ஆஃபீஸ் இதுவும் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஃபைலிங். இங்கே நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னா SAP வந்துட்டு இல்லை, SAP-ஐ எடுத்துட்டாங்க புது இதில். இதுக்கு அடுத்தது ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனலில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா SAP, Oracle இதெல்லாமே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 7 days ட்ரைனிங் தான் இருந்துச்சு. இப்போது அதை வந்துட்டு 10 days-ஆக மாற்றிருக்காங்க. தென் பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸும் வந்துட்டு புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.